நெல்லை பாழு என்கின்ற தோழர் ஒரு நாளைக்கு 300 மனிதர்களுக்கு அன்னதானம், மருத்துவமனையில் நோயாளிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு கொடுப்பது தான் உயர்ந்த பணி, இறைப்பணி என்று அவர்களுக்கு உணவு தருவது, விடுகிருந்தவர்களுக்கு மாதந்தோறும் அமாவாசை என்று அரிசி மூட்டை கொடுப்பது என்று எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அவர் ஆசைகளை துறந்து ஒரு துறவி போல வாழ்ந்தார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தம் சரணம் கச்சாமி என்கின்ற வார்த்தையை நமக்கு கேட்டவுடன் நம் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் கண்முன்னே வருவது புத்தருடைய உருவம்தான். புத்தர் என்றால் போதி மரமும் புத்தருடைய கொள்கைகளும் இலங்கை போன்ற தேசங்களில் புத்தருடைய பல்லை கூட இன்றைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் உணர்கின்ற போது புத்தர் இந்த மண்ணுலகில் ஏதோ செயற்கரிய செயலை செய்திருக்கிறார் என்று உணர முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அண்மையில் என் கண்முன்னே பார்த்த ஒரு செய்தியை பதிவு செய்கின்றேன். நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளதை உள்ளபடி, நடப்பதை நடந்ததை அங்கு சென்று பார்த்ததை நாம் பதிவிடுவது வழக்கம். அந்த வகையில் அண்மையில் மதுரையைச் சேர்ந்த அட்சய பாத்திரம் என்கின்ற ஒரு அமைப்பு, நெல்லை பாழு என்கின்ற தோழர் ஒரு நாளைக்கு 300 மனிதர்களுக்கு அன்னதானம், மழையடித்தாலும் வெயிலடித்தாலும் புயல் வந்தாலும் இயற்கை பேரிடர் காலங்களில் கூட ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதனாக பலருக்கும் உணவை வாரி வழங்கியதை ஒரு 4-5 ஆண்டு காலமாக பார்த்து வருகின்றேன். அண்மையில் கூட பல்வேறு பத்திரிகைகளில் தானம் வழங்கிய செம்மல் என்று அவரை பற்றியெல்லாம் கட்டுரைகள் வந்தது. அவரிடத்தில் நாம் நேரில் சென்று இந்த மகாபெரியவர் ஜெயந்தி என்று கேட்டபோது அனுஷம் ட்ரஸ்ட் என்று ஒன்றை வைத்து மருத்துவமனையில் நோயாளிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு கொடுப்பது தான் உயர்ந்த பணி, இறைப்பணி என்று அவர்களுக்கு உணவு தருவது, விடுகிருந்தவர்களுக்கு மாதந்தோறும் அமாவாசை என்று அரிசி மூட்டை கொடுப்பது என்று எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அவர் ஆசைகளை துறந்து ஒரு துறவி போல வாழ்ந்தார். இந்த செய்தி எதற்காக இன்றைக்கு சொல்கின்றேன் என்றால், ஆசைகளை துறப்பவன்தான் மனிதன் என்பதை இந்த மண்ணுக்கு சொன்னர்தான் கௌதம புத்தர். நாம் புத்தர் என்றவுடன் அவர் ஏதோ ஒரு மனிதர் என்று நினைக்கிறோம். புத்தருக்கு முன்னும் பின்னுமே அந்த பெயர்களை தாங்கிய மனிதர்கள் நிறைய உண்டு. ஒரு மே மாதத்தில் பௌர்ணமி நாளில் இந்த மண்ணுலகில் மகத்தான மனிதராக தோன்றியவர்தான் கௌதம புத்தர். நான் ஏன் அவரை பற்றி சொல்லி இந்த அனுஷத்தை பற்றி சொன்னேன் என்றால், இன்றைக்கும் புத்த உருவில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், புத்தர் ஒரு பெரிய மகாராஜாவினுடைய மணிவயிற்றில் பிறந்தவர். இன்னும் சொல்ல போனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மகாபிரபாதிபதி என்று சிற்றன்னையால் வளர்க்கப்பட்டவர். புத்தர் பிறந்த ஒரு குறுகிய நாட்களில் தாயார் இழக்கின்றார். சிற்றன்னை வளர்ப்பு, தந்தை நினைக்கின்றார் இவருக்கு வெளி உலகமே தெரியக்கூடாது. சாப்பாடு என்றால் வண்ண கலவையாக 7 சுவையோடு அறுசுவையாக உணவு. அவர் படுக்கை என்றால் பட்டு பீதாம்பரம், விளையாட்டு என்றால் அறைக்குள்ளே என்று அவரை சுற்றியே ஒரு வட்டத்தை உருவாக்கி எல்லாவற்றையும் அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்து அவர் கைத்தட்டினால் கைகூப்பி பணிவிடை செய்வதற்கு பணியாளோடு எல்லா வசதிகளையும் பெற்ற குடும்ப வாழ்க்கையில் பிறந்தவர் இந்த புத்தர். துன்பம் தெரியவில்லை அவருக்கு. இப்படியே வாழ்க்கையை தொடங்குகின்றார். 19 வயதில் ஒரு பெண்ணை திருமணம் பெற்று பிறகு பிள்ளை பேரையும் பெற்றெடுக்குகின்றார். ஒரு நாள் அவருடைய உள்ளம் துவண்டு போகிறது. தன் குதிரையை எடுத்துக்கொண்டு குதிரை ஓட்டியோடு நகர்வலம் இரவு நேரத்தில் வருகின்றார். 3 மனிதர்களை பார்க்கின்றார். ஒரு வயதான மனிதரை பார்த்து அவருடைய மூப்புத்தன்மையை அறிந்து என்ன இது என்கின்றார்.
வயது மூப்பினால் வந்தது. ஓ, அப்போது எனக்கும் வருமா என்று யோசிக்கின்றார். அடுத்து ஒரு நோயாளியை பார்க்கின்றார். ஓ, இந்த நோய் எனக்கும் பிற்காலத்தில் வருமா என்கின்றார். பிறகு ஒரு இறப்பு சம்பவத்தை பார்க்கின்றார். ஓ, நானும் ஒரு நாள் இந்த மண்ணுலகை வெட்டு போவேனோ, எப்போதோ ஒரு நாள் இறைவன் என் கணக்கை முடித்து தூக்குவானா, இந்த சிந்தனைகளை உணர்கின்றார். தேரோட்டியை அனுப்பி வைத்து தன்னுடைய சிகையை மடித்துவிட்டு காவி உடிக்கு மாற்றி ஒரு சிந்தனையை உட்படுத்தி கொண்டார். இத்தனை ஆசைகள் தான் என் மனதை பாடாய்படுத்தியிருக்கிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அதை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள். இல்லறத்திலிருந்து துறவரம் போவதல்ல துறவு. ஆசைகளை துறந்து எனக்கும் அழிவு உண்டு என்பதை உணர்ந்து அவர் நோக்கி கானகம் செல்லவில்லை. அவர் போன இன்றைக்கும் நான் போய்விட்டு வந்து சொல்கின்றேன். அந்த புத்தகயாவுக்கு போனால் தெரியும். போதி மரத்தடியில் உட்காருகின்றார், ஞானத்தை பெறுகின்றார், ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கின்றார். அந்த கந்தகா குதிரையும் புத்த கட்டுரைகளும் புத்தருடைய பல்லும் இன்றைக்கும் காட்சிப்படுத்தப்பட்டு உலகெங்கும் கொண்டாடுவதற்கு காரணம் புத்தர் சித்தர் புத்தானாக மாறியதற்கு ஆசையை துறந்தார். அந்த வழியில்தான் இன்றைக்கு அட்சய பாத்திரத்தினுடைய நெல்லை பாலு ஆசையை துறந்து தன் தேவைகளை துறந்து அனாதைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு பசிப்பினி போக்குகிறார் என்றார். புத்தரும் மகாபெரியவரும் ஆதிசங்கரரும் மனித உருவில் கொள்கையில் இன்றும் வாழ்வதுதான் நமக்கு ஆனந்தம். நாமும் பிறருக்கு உதவ நம் ஆசையை துறப்போம்.